ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். ஆடி மாசம் அமாவாசைக்கு பின் வரும் வளபிறையில வரும் சதுர்த்தி நாக சதுர்த்தின்னும், அதற்கு வரும் அடுத்த நாளான பஞ்சமி திதி நாக பஞ்சமி அல்லது கருட பஞ்சமின்னு கொண்டாடுறோம். இந்த நாள் நாகங்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. காஷ்யப்ப முனிவருக்கும் கத்ருவுக்கும் பிறந்த குழந்தைகளே நாகங்கள். ஒரு முறை கத்ரு தன் பிள்ளைகள் தன் பேச்ச கேட்காம இருப்பதால கோபம் கொண்டு அவர்கள் யாக தீயில விழுந்து மடிவார்கள்னு சாபம் கொடுக்கிறார். அவளுடைய சாபமும் பலித்தது. மன்னன் ஜனமேஜயன் தன் தந்தை பரீட்சித்தின் மரணத்திற்கு காரணமாக இருந்தது ஒரு நாகம். அதற்கு பழி தீர்க்க பூமியில நாகங்களே இருக்கக்கூடாதுன்னு நாகங்களை அழிப்பதற்காக சர்ப்ப யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகத்துல பல சர்ப்பங்கள் யாக தீயில விழுந்து மாண்டு போயின. இதனால அஞ்சிய தேவர்கள் அன்னை பராசக்தியிடம் சென்று சர்ப்பங்களை காக்குமாறு முறையிட, அன்னை சர்ப்பங்களின் தங்கையாக மானசா தேவியாக பிறந்திருக்க தன் மகனான அஸ்தீக மகரிஷியை யாகம் நடத்தும் இடத்திற்கு அனுப்பி யாகத்தை நிறுத்தும்படி கூறினார். அதன்படி அஸ்தீக மகரிஷியும் யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்து ஜனமேஜயனிடம் தான் படித்த வேத சாஸ்திரத்தில் உள்ளவற்றை எல்லாம் எடுத்து கூறி, ஒரு உயிர் இனத்தையே அழிப்பது தர்மமாகாது என்று விளக்கி சொல்லி யாகத்தை நிறுத்தி சர்ப்பங்களின் சாபத்தையும் போக்கினார். இதனால் சர்ப்பங்களுக்குள் உயிர் பெற்று யாக குண்டத்திலிருந்து மீண்டும் வந்தது. சர்ப்பங்கள் உயிர் பெற்று மீண்டு வந்த நாளே நாக சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில விரதம் இருந்து நாகங்களை வழிபட்டு வேண்டிக் கொண்டால் ஜாதகத்துல நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம் ஆகியவை விலகும். ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி, அவனுக்கு 2 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருந்தார்கள். ஒரு நாள் வயலில வேலை செய்யும் போது 2 பாம்புகளை கண்ட விவசாயியின் மூத்த மகன் அந்த பாம்புகளை கொன்றார். இதனால கோபம் கொண்ட தாய் பாம்பு அன்று இரவே அந்த விவசாயியும் அவனுடைய மனைவி மற்றும் 2 மகன்களையும் கடித்து பழிவாங்கியது. மறுநாள் கால உயிருடன் இருந்த அந்த விவசாயியின் ஒரே மகள் தனது பெற்றோர் மற்றும் சகோதரர்களின் மரணத்தால் மனமுடைந்து போனாள். ஒரு கிண்ணத்துல பாலை காணிக்கையாக எடுத்துண்டு அந்த தாய் பாம்பிடம் சென்று தன் சகோதரன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். தனது பெற்றோர் மற்றும் சகோதரர்களின் உயிரை மீட்டு தருமாறு வேண்டினாள். இந்த காணிக்கையால் மகிழ்ந்த அந்த தாய் பாம்பு அவர்களை மன்னித்து விவசாயியையும் அவனது குடும்பத்தாரையும் மீண்டும் உயிர்ப்பித்தது. இதன் காரணமாக இந்த நாளில புத்துக்கு பால் வார்த்து வேண்டிக் கொண்டால் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அறிந்தோ அறியாமலோ பாம்பை அடித்திருந்தால் அதனால் ஏற்படும் தோஷம் விலகும் என்றும் கூறப்படுகிறது. கணவரின் மற்றும் பிள்ளைகளின் ஆயுள் நீடிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் இடையே இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். குடும்பம் ஒற்றுமை பெருகும். அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேத்தி சுவாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு, குறிப்பாக நாகத்தோடு இருக்கும் இறைவன் படத்தை வணங்கி நமக்கு தெரிந்த பாடல்களையோ ஸ்லோகங்களையோ ஸ்தோத்திரங்களையோ பாடி வழிபட வேண்டும். நிவேதனமாக உளுந்து வடை அல்லது கொள்ளு சுண்டல் மற்றும் இத்துடன் பசும் பாலையும் சேர்த்து படைக்க வேண்டும். பின் அந்த பாலை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள நாகர் சிலை மீதோ அல்லது அங்குள்ள பாம்பு புத்தின் மீதோ விட வேண்டும். பின் அகல் விளக்கொன்றை ஏற்றி துள்ளு மாவு அல்லது பழம் பூக்களுடன் படைத்து கணவர் மற்றும் பிள்ளைகளின் நலனுக்காகவும் உடன் பிறந்தவர்களின் நலனுக்காகவும் வேண்டிக் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். புத்து மணலை எடுத்து வந்து சகோதரர்களின் நெற்றியில இட்டு வேண்டிக் கொண்டால் அவர்களுடைய ஆயுள் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. சரி, நாம இருக்கிற இடத்துல பக்கத்துல கோவிலோ நாகர் சிலையோ புத்தோ இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சா அங்க பக்கத்திலே உள்ள அரச மரத்தடியில இந்த பாலை விட்டு வணங்கி கொள்ளலாம். சரி, அதற்கும் வழி இல்லை என்றால் பூமியில் ஒரு மரத்தடியின் கீழ் உள்ள மண்ணில விடலாம். நாகலோகம் என்பது பூமிக்கு அடியில இருக்கும் லோகம்.
அதனால இன்றைய நாளில மண்ணில பாலை ஊற்றினால் அது நாகலோகத்தில் இருக்கும் நாகங்களிடம் சென்று அடைவதாக ஐதீகம். இந்த நாக சதுர்த்தி விரதமானது ஆடி மாசம் வரும் நாக சதுர்த்தி தொடங்கி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி நாளில விரதம் மேற்கொண்டு அடுத்து வருகின்ற ஆவணி மாசம் நாக சதுர்த்தி அன்று பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்பவர்கள் அன்று முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் இரவில பால் மற்றும் பழம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு அடுத்த நாள் நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமின்னு கொண்டாடப்படுகிறது. காஷ்யப மகரிஷிக்கும் வினிதைக்கும் பிறந்தவர் தான் கருடன். ஒரு முறை வினிதைக்கும் நாகங்களின் தாயான கத்ருவுக்கும் இடையே ஏற்பட்ட போட்டியில வினிதை தோற்றுவிட அவளை தனக்கு அடிமையாக்கி கொண்டாள் கத்ரு. தன் தாய் கத்ருவிடம் அடிமையாக இருந்து கஷ்டப்படுவதை கண்டு மனம் தாங்காமல் கத்ருவிடம் சென்று தன் தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நான் என்ன செய்யணும்னு கருடாழ்வார் கேட்கிறார். அதற்கு கத்ரு தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும்னு கூறினான். அதன்படி கருட பகவான் தேவலோகம் சென்று அமிர்த கலசத்தை எடுத்து வந்து கொடுத்து தன் தாயின் விடுதலையை பெற்று தந்தார். மேலும் அன்றைய தினம் தன் மகன் தேவலோகம் சென்று வெற்றியோடு நல்லபடியாக அமிர்த கலசத்தோடு திரும்பி வேண்டும் என்று அவரது தாய் வினிதை கௌரி விரதம் மேற்கொண்டார். கருட பகவான் தன் தாயின் துன்பத்தை போக்கிய நாள் இந்நாள். இந்த நாளில கருட ஆழ்வாரை வணங்கி அவரை வழிபட்டால் திருஷ்டி தோஷம் நீங்கும். ஏவல், கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் போன்ற செய்வினை, நெடுநாட்களாக நோயினால் அவதிப்படுவது போன்றவற்றிலிருந்து ஒரு நல்ல தீர்வை பெறலாம். இதே நாளில் தாய் மகனுக்காக வேண்டி கௌரி விரதம் இருந்ததால இந்நாளில கௌரி விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் பிள்ளைகள் நல்ல பெயருடனும் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் திகழ்வார்கள். தமிழில் ஐங்குறு காப்பியமாக போற்றப்படும் நாககுமார காவியம் நாக பஞ்சமி விரதத்தை சிறப்பித்து கூறும் காப்பியமாக திகழ்கிறது. ஒரு குடும்பத்துல 7 சகோதரர்களுக்கு ஒரு தங்கை இருந்தாளாம். பெற்றவர்கள் மறைந்து விட்டதால சகோதரர்கள் அந்த தங்கைய கண் போல காத்து வந்தார்கள். தன் சகோதரர்கள் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தாள் அவள். வயலில் வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு அவள் தினமும் மதிய உணவு எடுத்து செல்வாள். ஒரு நாள கஞ்சி எடுத்துக்கொண்டு போகும்போது மேல கருடன் ஒன்று ஒரு பாம்பை கவ்விக்கொண்டு போனது. கருடன் வாயில் சிக்கி தவித்த பாம்பு வலி தாங்காமல் தன் வாயிலிருந்து விஷத்தை கக்கியது. அது கஞ்சியில விழுந்தது. இதை அறியாமல் அவள் விஷம் விழுந்த கஞ்சிய தன் சகோதரர்களுக்கு கொடுக்க அவர்கள் அனைவரும் அதை உண்டு மாண்டு போனார்கள். இதனால மிகுந்த மனவேதனை கொண்ட அவள் அம்பிகையிடம் வேண்ட அசரீரியாக அம்பிகை மறுநாள் பஞ்சமி அன்று கௌரி விரதம் மேற்கொள்ள சொல்ல அவளும் கௌரி விரதம் நோன்பிருந்து புத்துக்கு பால் ஊற்றினாள். இதன் பலனாக மாண்டு போன அவளுடைய சகோதரர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். இந்த நாளில விரதம் இருந்து நாகங்களை வழிபட்டால் நாகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும். இந்த நாளிலே கௌரி நோன்பு மேற்கொண்டு வழிபட்ட பிள்ளைகள் பேருடனும் புகழுடனும் விளங்குவார்கள். இந்த நோன்பு எப்படி மேற்கொள்வது? அன்று அதிகாலை குளித்து வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பெரிய கோலமிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி சுவாமி படங்களுக்கு எல்லாம் பூ வைக்க வேண்டும். ஒரு பலகையில கோலமிட்டு அம்பிகையின் விக்கிரகத்திற்கோ அல்லது படத்தையோ வைத்து அதற்கு மேல் ஒரு சிவப்பு ரக்ஷை கயிறு எடுத்து அதில் 10 முடிச்சுகள் போட்டு அம்பிகையின் மேல சாத்தி வைக்க வேண்டும். பின் அம்பாளுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை மற்றும் நமக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து பால் பாயசம் அல்லது பாலில் செய்யப்பட்ட பதார்த்தத்தை நிவேதனமாக படைத்து வணங்க வேண்டும். பின் அந்த ரக்ஷ கயிற்றை அம்பிகையையும் கருடாழ்வரையும் நினைத்து கையில கட்டிக்கொண்டால் எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷமும் நம்மை அண்டாது. அது மட்டுமல்ல, பயணத்தின் போது விபத்துகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும். நாக சதுர்த்தி மற்றும் நாக பஞ்சமி அன்று விரதம் இருந்தால் ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷம் மற்றும் சர்ப்ப தோஷங்கள் விலகும். விரைவில் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் கைகூடும். குழந்தைகள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலகும்.
உடல் உபாதைகளில் இருந்து விடுபடுவர். கடன் பிரச்சனை தீரும். எதிரிகளால் வரும் பிரச்சனைகள் விலகும். கண் திருஷ்டி விலகும். வீட்டில் சுப காரியங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். இந்த நாளில் நாகப்பட்டினம் நாகநாதர் கோவில், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம் நாகர்கோவில், நாகராஜன் கோவில், பரமக்குடி நாயனார் கோவில் போன்ற திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பாகும். மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்கலாம்.